Lanka Foreign Ministry urged to take action to free Lanka activist Samira trapped in Sumud flotilla. The Free Palestine movement in Sri Lanka staged a solidarity vigil urging the Foreign Ministry to take early action to free Samira, who is currently trapped in the Sumud flotilla which has been intercepted by the Israelis. The protest was held in the afternoon on Tuesday, May 19, 2026 opposite the Foreign Ministry in Colombo. Samira was captured by Zionist army and the boat being intercepted. The demonstrators requested the Foreign Ministry to take quick action to release Samira and bring her back safely to Sri Lanka. The team submitted a letter with over 100 signatures taken from activists and friends and civil organizations to the Foreign Ministry at the conclusion of the protest. Criminal conviction, one year with official from the ministry. From the Free Palestine movement, we are not in agreement with some of the words that are being said today. Sri Lanka purwasi koiru ke hari dira ye dera hai mapi ai நான் ஸ்வஸ்திகா அருளிங்கம் சுதந்திர பரசீன இயக்கத்தின் சார்பிலும் தொழிற்சங்க தலைவராகவும் இன்று நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இஸ்ரேலானது கடந்த தசாப்தங்களாக, குறிப்பாக கடந்த 3 வருடங்களாக பாலஸ்தீனத்தின் மீது ஒரு முறையற்ற ஒரு நீதியற்ற ஒரு முற்றுகையை இட்டுக் கொண்டிருக்கின்றது. அது போன்று ஒரு பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வழக்கமாக ஒரு நாடானது ஒரு மக்கள் மீது இனப்படுகொலையை செய்யும் பொழுது மற்ற நாடுகள் அந்த நாடுகளை கண்டிக்க வேண்டும், இதனை நிறுத்த வேண்டும். இலங்கையிலும் இது நடக்கவில்லை, பாலஸ்தீனத்திலும் இது நடக்கவில்லை. எனவே தான் நாடுகள் தாங்கள் செய்ய வேண்டிய சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடியினால் தான் சமீரா போன்ற சாதாரண மக்கள் படகுகளை எடுத்துக்கொண்டு இந்த சட்டத்துக்கு விரோதமான மனிதாபிமானமே அற்ற இந்த இஸ்ரேல் நாட்டினால் செய்யப்படுகின்ற பாலஸ்தீன நாட்டின் மீது செய்யப்படுகின்ற இந்த முற்றுகையை முறியடிப்பதற்கு அவர்கள் படகுகளில் ஏறி எந்த விதமான ஆயுதமும் தாங்காமல் அவர்கள் சமாதானமாக சென்று கொண்டிருக்கும் வேளையிலே சர்வதேச கடலிலே முற்றுமுழுதான சர்வதேச நீதிக்கும் முறைமைகளுக்கும் முரணாக சர்வதேச கடல்களிலே இஸ்ரேலின் ராணுவத்தினரானவர்கள், IDF என்ற ராணுவத்தினரானவர்கள் சமீரா உட்பட ஏனைய செயற்பாட்டாளர்களை கைது செய்து இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நமக்கு அனைவருக்குமே தெரியும் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் என்ன நடக்கின்றது என்று, பாலஸ்தீன தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று, தியாகோ சைஃப் போன்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூறிய நமக்கு அனைவருக்குமே தெரியும். இருந்த போதிலும் இன்று தடுத்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் 24 மணித்தாளத்துக்கு மேலாகிவிட்டது. நமக்கு இன்று வரைக்கும் தெரியாது சமீராவின் நிலவரம் என்னவா இருக்கின்றது என்று நமக்கு இன்று வரைக்கும் தெரியாது. எனவே தான் நாங்கள் இன்று வந்து நமது அரசாங்கத்திடம் கூறுகின்றோம், பாலஸ்தீனத்தின் மீது இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தசாப்தங்களாக பாலஸ்தீன மக்களின் மீது இந்த கொடூரமான இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுக்காக நிற்காமல் அமைதியாக இருந்த இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் நமது சமீராவை என்றாலும் மீண்டும் நமது நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறி நாங்கள் அரசாங்கத்திடம் அழுத்தம் செலுத்ததான் இன்று நாங்கள் இந்த வெளிவிவகார அமைச்சின் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். நன்றி. காசா கடல் எல்லையில ஒரு மிகப்பெரிய போர் மேகம் மறுபடியும் சூழ்ந்திருக்கு.
மனிதாபிமான உதவிகளோட காசா நோக்கி புறப்பட்டு போன 50க்கும் மேற்பட்ட படகுகளை இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் நடுக்கடல்ல வச்சு வழிமறிச்சு அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்ல 45 நாடுகளோட ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையும் தாண்டி இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 45 ஆர்வலர்கள்ல இலங்கையை சேர்ந்த சமீரா மஹ்புதீன் அப்படிங்கிற இளம் பெண்ணும் இப்போ இஸ்ரேலிய ராணுவத்தால கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. We are a humanitarian non-violent mission bringing aid to Gaza to break the siege. அன்றைய தினம் கடல்ல என்ன நடந்தது, சமீரா மஹ்புதீன் இறுதியா பேசின வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த வாரம் துருக்கியோட மர்மாரிஸ் துறைமுகத்தில இருந்து குளோபல் சுமுத் புளோட்டிலா அமைப்பை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மனிதாபிமான படகுகள் காசா நோக்கி புறப்படுது. காசாவில் போர் மற்றும் முற்றுகையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்துகள் மற்றும் உணவுகளை வழங்குறது தான் இவங்களுடைய முதன்மையான ஒரு நோக்கம். ஆனா கடந்த திங்கட்கிழமை காலையில சைப்ரஸ் கடற்கரைக்கு பக்கத்துல சர்வதேச கடற்பரப்புல வச்சு இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் இந்த படகுகள்ல ஏறுறாங்க. நேரலையில ஒளிபரப்பாகிட்டு இருந்த இந்த தாக்குதல் காட்சிகள் எல்லாமே திடீர்னு கட் ஆகுது. கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட படகுகளை கைது செஞ்ச இஸ்ரேலிய கமாண்டோக்கள் 250க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை இப்போ வரைக்கும் கைது செஞ்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கப்பல் படையில சுகாதார அதிகாரியா போன இலங்கை பெண் சமீரா மஹ்புதீன் இப்போ இஸ்ரேலிய ராணுவத்தால கைது செய்யப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க மூலமா தன்னோட சமூக வலைதளத்துல வெளியிடப்பட்ட ஒரு காணொளி இப்போ சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். Assalamu alaikum, this is Samira Mehboobuddin. I'm a Sri Lankan citizen and boat medic for Global Samud Flotilla Spring Mission 2026. We are a humanitarian non-violent mission bringing aid to Gaza to break the siege. If you are seeing this message, that means I have been abducted by the Zionist regime in international waters. I urge you to talk to your governments to stop being complicit with the Zionist regime and work towards the liberation of Palestinian people. Free Palestine. சமீரா மஹ்புதீன் மூலமா கடைசியா அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கக்கூடிய வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஒரு மனிதாபிமான நோக்கத்துக்காக தான் இப்படி காசா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா சர்வதேச கடற்பரப்புல வச்சு சியோனிச படைகள் எங்களை கடத்துறாங்க. எங்களுக்காக உங்களோட அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் முன்வைங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த கடைசி வார்த்தைகள் இருக்கு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பரவிக்கிட்டு இருக்கு. 250 மைல் தொலைவிலேயே சமீரா இருந்த படகை கைப்பற்றின இஸ்ரேலிய படைகள் இப்போ அவங்கள ரகசியமான ஒரு இடத்துல வச்சு விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்கதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா துருக்கி அரசாங்கம் கடுமையான கோபத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னொரு நாட்டோட படகை சர்வதேச கடற்பரப்புல வச்சு கடத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடற்கொள்ளை அப்படின்னு துருக்கி அரசாங்கம் இப்போ குற்றம் சுமத்தி இருக்கு. ஆனா இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி இருக்காரு. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய ஒரு தீய திட்டத்தை எங்களோட கடற்படை முறியடிச்சிருக்கு அப்படின்னு இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி இத்தாலி போன்ற நாடுகளும் அவங்களுடைய குடிமக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த சம்பவம் கடந்த 2010ஆம் ஆண்டுல நடந்த மாவி மர்மாரா மாதிரியே ஒரு மிகப்பெரிய சர்வதேச மோதலை உருவாக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இப்போ எழுப்பப்பட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டுல இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் 3வது முறையா இந்த முற்றுகையை உடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் கூட இதே மாதிரி கிரேக்க நாட்டுக்கு பக்கத்துல இஸ்ரேல் இவங்களை இடைமறிச்சிருந்தது. ஆனா இந்த தடவை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இதுல கலந்துகிட்டு இருக்கிறதுனால இது இப்போ உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு விவாதமா மாறி இருக்கு. காசாவுக்கு அனுப்பப்பட்ட மனிதாபிமான உதவிகள் போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஆனா சர்வதேச ரீதியில இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க போகுது அப்படிங்கறத மட்டும் உறுதியா தெரிய வருது.
இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மனிதாபிமான உதவிகளோட காசாவுக்கு போன இலங்கையை சேர்ந்த சமீரா மஹ்பூதீனுக்கு என்ன ஆச்சு? அவங்க கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்த போகுது, அதுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.